கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் இருக்கிற பேக்கார் டே தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கும், நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புறீங்க. சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இருங்க யாராச்சும் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். வணக்கம். சரி இப்போ நம்ம இந்த கேமுக்குள்ளே போகலாம். இருங்க ஒருத்தர் ரூம் ஓப்பன் பண்ணியிருக்காரு, உள்ளக்க போவோம். இந்த கேமில் என்ன கதைனா இருங்க நான் உள்ளக்க போய்ட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். வாங்க கைஸ், கேம் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கலாமா? இதான் என்னோடய முதல் வீடியோ, அதாவது வாய்ஸ் ரிவ்யூ கொடுத்து என்னோடய முதல் வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பேக்கருங்கிற கிளாஸில் இருக்கோம். இந்த கேமில் என்ன பண்ணணும்னா, அந்த ஜாம்பீஸ்லாம் இருக்கும், அந்த ஜாம்பீஸை கொன்று அதை அரைச்சி பை தயாரிக்கணும். அதாவது கேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கேக்கை தயாரித்து மக்களுக்கு விற்கணும். அந்த மக்களுக்கு விற்கிற காசை வச்சு இங்கே நிறைய பாசஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள அந்த துப்பாக்கிலாம் வாங்கி போட்டு தள்ளணும். இதான் கேமோட கான்செப்ட். ஆனால் ரொம்ப கஷ்டமான பாசஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. சரி வாங்க, எங்கள் பை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் யாரும் தெரியாது, சும்மா தான் விளாண்டுருக்கேன். சரி கைஸ், இப்போ திரும்ப வந்து நம்ம விளாட ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் பையை வாங்கிட்டார், சூப்பர். இப்போ நம்ம வந்து கன் வாங்கணும், ரிவால்வர். அதாவது கன் வாங்கி ஜாம்பிஸை கொள்றதுக்கு கன் வாங்கணும். யாரா முன்னாடி போகிறது? சரி கன் வாங்குவோம் போயிட்டு. வேண்டாம், நம்மளோட ஸ்பீடாக இருக்கான் எல்லோரும். ரிவால்வர் 5 ரூபீஸ். என்ன கைஸ் பை ஆக மாட்டேங்குது? ஓ சாரி, பக்கு 10 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம போய் பேண்டேஜ் வாங்குவோம். பேண்டேஜ், ஐ நீட் அ பேண்டேஜ். பேண்டேஜ் எதுக்குன்னா, நமக்கு டேமேஜ் ஆச்சுன்னா ஹெல்த்து கொஞ்சம் தேவைப்படும். இந்த இடத்துல வந்து மெடிக்கிட் இருக்கும், மெடிக்கிட் விற்றா ஃபுல் ஹெல்த்து போயிடும். பேண்டேஜ் வச்சா முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணோம். ரெக்கவர் கிட்டுன்னு ஒன்று இருக்கும் கைஸ், அதான் கைஸ் நல்லது. ஏன்னா வந்து ஒரு பிளேயர் செத்துட்டாருன்னா அந்த ரெக்கவர் கிட்டை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓ கைஸ், இது ரொம்ப முக்கியமானது, சாப்பாட்டுக்கு போய் ரெடி பண்ணிடுவோம். இப்போ என்ன காட்டுதுன்னா வந்து ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்து ஜன்னலை ஒட்டிங்க அப்படின்னு காட்டுது. இருங்க கைஸ், அந்த சாப்பாடை போட்டுட்டு போயிட்டு எல்லாரும் அவனிங்க தான் பண்ணுறேன், நான் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், அடுக்கு மாடி கட்டிட மாதிரிலாம் கொண்டு போய்க்கிருக்காங்க. என்னத்த பண்ண சொல்கிறீங்க? வாழ்க்கை நல்லது. டிஸ்பிளேட் ஓகே, ஆக்டிவ் அதெல்லாம் மற்ற நான் கொஞ்சம் 6 இதை ஃபில் பண்ணிட்டு போடுவோம். அதுக்கு ஒன்று வச்சு கிரியேட் பண்ணிக்கிட்டு சேரை தூக்கி போட்டுருவோம். வீட்டு தயாரிக்க பண்ணால் நாளைக்கு என்ன கேம் ப்ளே வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. சரி பண்ணிட்டானுங்களா? சும்மா தட்டு 9 என்னப்பா சீன், அவ்வளோதான். இந்த கம்ப்யூட்டர் வந்து ஏதாச்சும் பொருள் செய்கிறதுக்கு. ஓகே, நைட் வந்துருச்சு, இனிமேல் தான் சாம்பிஸ் வருவாங்க. நம்ம போய் சாம்பிஸை பார்க்கலாம். என்ன கையில் ரிவால்வர்? ஆமாங்க, சின்ன பக்கில் தான் கிடக்கு ரிவால்வர். நான் போய் பார்ப்போம். இருபத்தி 3 செகண்ட்ஸில் வந்து டேவாயிரும், அது வந்து கவலை இல்லை. ரிவால்வர் ஏன் பை ஆக மாட்டேங்குது? ரொம்ப பக் அடிக்குது நமக்கு. நம்ம இப்போ லோவில் நெட்டில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? ஆரம்பம் இப்படி தான் இருக்கும். வந்து 1000 கன்று இருக்கானா? சரி கைஸ், இதெல்லாம் பை ஆகவே மாட்டேங்குது, என்னன்னு தெரில. சீக்கிரம் பை ஆகித்தோல. அமுக்குங்க அமுக்குங்க, திரும்ப அமுக்குங்க அமுக்குங்க. நிறைய கன்று இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் எல்லாமே முக்கியமான கன்று ஒன்றுனா ரேகன். அந்த ரேகன்னா வந்து இந்த லேசர் கன் மாதிரி. அது ஒரு இந்த ஜாம்பிஸ், இந்த ஜாம்பிஸை கலெக்ட் பண்ணி மீட் மாதிரி அரைக்கலாம். அந்த மீட்டை தூக்கி நான் போட்டேன் ஒரு இன்க்ரீடியண்ட்டை, அந்த கிரைண்டராக ஏதோ ஒன்று போட்டேன். அந்த மாதிரி இந்த ஜாம்பிஸோட மீட்டை தூக்கி அதில் போடணும். 2 தான் கிடச்சிருக்கு. ஏன்டா அதை சுற்றி வரான் எல்லோரும்? என்ன எப்படி பார்க்குறியான்? ஓகே வாங்க போட்டுருவோம். நெட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு. ஐயோ போய் தலை. ஓகே, இதில் போடக்கூடாது, இதில் வந்து செய்யறது, இதில் போடக்கூடாது. ஐயோ இருங்க பக்கடிக்குது. ஐயோ லுஸ்தனமாக அதில் போட்டுக்கிருக்கேன். வாய்ஸ் எப்படி மீட் எடுத்துட்டோம்ல, மீட்டை தூக்கி திரும்ப அதிலே போட்டுருவோம். அதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு ஐயோ கிருத்தனமாக விளாண்டுக்கிருக்கேனே. ஓகே சாரி கேஸ், இதில் போடக்கூடாது, அந்த இதில் தான் போடணும். இந்த அரைக்கிற மிஷினில் போட்டு அதான் 3 மீட்டு தான் வந்திருக்கு. நானும் 6 மீட்டு வரும்னு நினச்சேன். என்னத்த பண்ண சொல்கிறீங்க? இந்த க்ளோஸ் வந்து அந்த ரோப்ளாக்ஸ் கொடுத்து பண்ணுறது, அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. திரும்ப போய் ரிவால்வர் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப பக் அடிக்குது நமக்கு. இப்போ கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய் ரிவால்வரை பார்ப்போம். சாதிச்சிட்டோம் கைஸ், சாதிச்சிட்டோம். இப்போ தான் பாருங்கள், சாதிச்சிட்டோம். ரிவால்வர் வந்துருச்சு, 8 புல்லட். ஆனால் புல்லட் வந்து நீங்கள் ரீலோடு பண்ணிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும், அது வேறு விஷயம். நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பண்ணையில் ஒரு முட்டை இருக்கும் கைஸ், அதை பார்க்க முடியல. இருங்க, அது பாஸ் ஃபைட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
அந்த பண்ணையில் இருக்க முட்டை வந்து இந்த சர்ச்சுக்கு போவோம். அந்த பண்ணையில் இருக்க முட்டை வந்து ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான். அது வந்து மான்ஸ்டர்ஸை உருவாக்குவான். அதாவது இப்போ மான்ஸ்டர்ஸ் உருவாக்குவான். அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து நம்ம சண்டை போட்டு அழிக்கணும். அப்புறம் சயின்டிஸ்ட் அழிக்கணும். அந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருப்பான், அவனையும் அழிக்கணும். சரி, இப்போ நம்ம போய் சர்ச்சுக்குள்ளே இருப்போம். அந்த சர்ச்சுக்கு எதுக்கு போனோன்னா, சர்ச்சுக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், அவனை காப்பாற்றினா நமக்கு ப்ளூ பிரிண்ட் தருவான் கன்று வைக்கிறதுக்கு. அதை கிடச்சின்னா கன்று வச்சுக்கலாம். அதெல்லாம் நல்லது. நல்லது. உள்ளுக்கு நிறைய பேர் இருக்கேன். இங்கேருந்து அடிப்போம். எவனாவே டேய், மறைமுகமாக தாக்குவது மர்மம் என்ன, யாராவேன்? ஆனால் இந்த ஜாம்பிஸ்லாம் பெருசாக இருக்காங்க, நிறைய மீட் வரும். இவங்க பேர் டேங்க் ஜாம்பிஸ். பார்க்க ஆள் கொஞ்சம் பெருசாக தான் இருக்காப்புல, அதனால டேங்க்குன்னு சொல்லக்கூடாது. அங்கே சர்ச்சுக்குள்ளே போவோம். இன்னொருத்தர் இருக்காப்புல, அடிங்க. நமக்கு ரொம்ப பக்கடிக்குது. ப்ளூ பிரிண்ட் தான். இங்கே ஒருத்தர் தான் இருக்கேன் பாருங்க, இந்த ஓடுறா பாருங்க, அவனதையும் காப்பாற்ற வந்திருக்கோம். ஆட்டோ டெரண்ட். ஐயே எத்தனை தாட்டி பக்கடிக்குது. நான் நாளைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சால் போடுறேன் கைஸ். இது ரொம்ப பக்கடிக்குது. நல்ல நெட்டில் விளையாடுவோம். சரி, நைட் ஆயிடுச்சு கைஸ், என்ன பண்ணுறது? சரி, திரும்ப போவோம். அப்புறம் இந்த ரிக்கவரி கிட்டு நிறைய இடத்துல இருக்கும் கைஸ், முக்கியமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டல் இப்போதைக்கு யாருக்கும் அன்லாக் ஆகாது. கடைசி பாஸ் போய்ட்டு கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அன்லாக் வாய்ப்பு இருக்குன்னா, அங்கே எல்லா இடத்துலையும் ஜாம்பிஸ் இருக்கும். பொதுவாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கைஸ். எல்லா இடத்துலையும் ஜாம்பிஸ் இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, இன்றைக்கி நைட் 2, நைட் 5, நைட் 10 இந்த மாதிரி நைட்டில் தான் ஜாம்பிஸ் நிறைய வருவாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து முக்கியமான நாள். பிளட் மூன் வந்துடும். பிளட் மூன் அச்சை, நல்லா மெசேஜ் போட்டு சாப்பிடிக்கிறீங்க. பிளட் மூன் வந்துடும். பிளட் மூன்னா நிறைய ஜாம்பிஸ் வருவாங்க நம்மளை அடிக்கிறதுக்கு. ஐயோ மாவனு வருவாங்க. இங்கே பாருங்கள், 15 செகண்ட்ஸில் எப்படி வராங்கன்னு பாருங்கள். அதாவது காலையில் ஆனால் இவங்கள பஸ்பம் ஆயிடுவாங்க. வேம்பயர் மாதிரி பஸ்பம் அக்னி ஒலிக்குது. தான் இந்த ஒரு புல்லட்டில் எப்படி உயிர் வாழ்ந்து தொலைகிறாங்கன்னு தெரியல. காயின் 95 கலெக்ட் போய்ட்டு அரைங்க போங்க. இதை அரைச்சே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல். எதுவும் வாங்குற மாதிரி தெரியல. அதில் நான் கன்று போன கேமில் கூட கன்றுலாம் நிறைய வாங்கி சும்மா நல்லா விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த கேமில் கன்று அவ்வளோ வாங்க முடியல, என்னன்னு தெரில. என்னத்த சொல்ல, இன்னும் கைஸ் இன்னும் பாஸ் ஃபைட் வராமல் இருக்குது. ஆப்பிள்ஸ் நிறைய இருக்குது கைஸ். இவங்கெல்லாம் நம்ம அடித்ததை கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. என்னத்த பண்ண, நம்ம அடித்தோமா? அது உண்மைதான். நம்ம ஜாம்பிஸ்கிட்ட நம்ம கண்ணை காட்டினாலே அதுவே சுட்டுருது. அது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரு ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. நான் நிறைய யூடியூபர்ஸை பார்த்ததே இன்ஸ்பைர் ஆகி இப்படிலாம் தொடங்குவோம், என்ன பண்ண இப்போ அப்படின்னு தொடங்குவோம். நம்மளும் கொஞ்சம் முன்னேறுவோம். எப்படி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு திரும்ப கேட்டிருக்கேன், உங்களுக்கே புரியும். வெள்ளைக்கான டிக்கில் போட்டுக்கோங்க. 20% சார்ஜில் உங்களுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்ருக்கேன். ப்ளீஸ். பேண்டேஜோட மகிமை தெரியுமாடா உங்களுக்கு? தூக்கி போட்டு போகிறாங்க. என்னத்த சொல்ல. லிட்டோம் பேண்டேஜை 3 பேண்டேஜ் இருக்குது, வெற்றிகரமாக சாதிச்சிட்டோம். வாங்க இப்போ போவோம். காயின் ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டோம். சும்மா தொட்டு பார்ப்போம் வருதான்ட்டு. இல்லை அங்கிட்ட நம்ம இருக்குது. ஜாம்பிஸா? ஆமாம், ஜாம்பிஸ் கைஸ். இன்னும் கைஸ் இங்கேயும் பேண்டேஜ் இருக்குது. இன்னும் ரிவால்வர்லாம் விட்டுட்டு போயிருக்கான். எந்த அறிவாளியாவன்? ஜாம்பி, ஆப்பிள் ஜாம்பி. இங்கே வித்தியாசமான ஜாம்பிஸ் டேஸ்ட்லாம் இருக்கும். ஏன்னா ஒரே மீட்டை போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன டேஸ்ட்டு கிடைக்குங்கிறனால இந்த கேம் டெவலப்பர்ஸ் வந்து இப்படி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆப்பிள், வெண்டைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதுலேயும் ரொம்ப டேஞ்சரஸான ஜாம்பிஸ்னால் ரொம்ப போக பவர் கூட்டிகிட்டு போகும். ரொம்ப நல்லா இருப்பேன். ஏன்னா இவங்களை தூக்கிட்டு போய் அரைக்கிறதுலாம் ஒரு கான்செப்டா அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. நேற்று எல்லாமே போயிட்டேன் ஜாம்பிஸை. நான் இப்போ தள்ளிட்டு போகிறேன். நிறைய ஜாம்பிஸ் இந்த காப்பாற்றுறவங்க தான் நிறைய இருப்பாங்க. இன்னும் ப்ளூ பிரிண்ட் கறிக்க வர மாட்டேங்குது. என்னத்தை எவனும் வரவும் மாட்டுறாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட் எடுக்கவில்லை. சரி, மற்ற பிளேயர்ஸ் எடுத்தால் பார்த்துக்கலாம், விடுங்க, வந்துக்குவோம். அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் இருந்துச்சுனால அதில் நமக்கு விடிஜியும் பிடிக்கும். யாரெல்லாம் விடிஜி ஃபேன்ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் விடிஜி எவ்வளவோ நான் பார்ப்பேன். எனக்கு அவளை பற்றி எப்படி சொல்லணும்னு தெரில. அதெல்லாம் லெஜெண்ட்ஸ் 1 மில்லியன் அடிச்சிருக்காரு. என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ என்ன வீட்டுக்குள்ளே கேன் இருக்குது. ஏமாட்டா அப்படி நடிக்கிட்டு டேய் யாரா நீ? ஏய் இருப்பா தம்பி ரிவால்வ் எடுத்துகிட்டு பேசுங்க. என்ன கைஸ், அம்மா இவனு செத்த பணமாக தான் இருக்கானா? நானும் சாம்பி ஆகிட்டோன்னு நினச்சிட்டேன். சாம்பி உயிரோட அம்மா என்ன கண்ணை பார்த்தா செத்த மாதிரி தெரியாங்க, ஆனால் ஆள் அடிக்கிறியான். எல்லா பக்கட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணுறது? சரி விடுங்க. செஸ்ட்டு இது லேக் அடிக்க தான் போது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே வீடியோ விளாண்டேன். ரொம்ப சூப்பர், நல்லது. போய்ட்டு வாங்க, செஸ்ட் போய்ட்டு வாங்க. ரீலோட் ஆகுது, சம்மந்தமே இல்லாமல் ரீலோட் ஆகுது.
இந்த லேம்ப்பு இந்த மாதிரி உட்டன் பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒருத்தன் அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி எடுத்துகிட்டு போனாலும் அதெல்லாம் இதுக்கு தான். நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ரேகன் செய்யலாம், ஆனால் அதுக்கு வந்து ஒரு லெவல் வேணும். அந்த சயின்டிஸ்ட்டை தோக்கடிக்கும் போகும்போது அந்த ரேகன் செய்ய முடியும். இப்போ நைட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மேலே டின்னருக்கு டைன்னு போட்டிருக்கு. செத்து போடாங்கிறேன் மொத்தத்தில். நம்மளும் அவ்வளோ இறக்கமாக நம்ம போயிட்டோம். இன்னும் பாஸ் போயிட்டு வரல, என்ன பண்ணுறது. அந்த சயின்டிஸ்ட் அவ்வளோ தம்பி ரொம்ப உஷாராக இருக்காப்புல. 3வது நைட்டுக்கு எனக்கு என்னமோ 4வது நைட்டில் கோழி வரும், 5வது நைட்டில் தான் வந்து இன்னொரு மாடு வரும். அந்த முட்டை இருக்குன்னு சொன்னல, அந்த முட்டையை வந்து சயின்டிஸ்ட் வந்து கோழியாக மாற்றிடுவான். அந்த கோழி பெருசாக இருக்கும், அது வர வந்து கண்டச்சிடும். ஆனால் கோழி சீன் கிடையாது. எப்போவுமே கோழி வரும், அதுக்கடுத்து மாடு வரும், அதுக்கடுத்து ஒரு எலி டீமே இருக்கும், எலி படை. அதில் ஒரு பெரிய குண்டா ஒருத்தர் இருப்பான், அவன் தான் மிஸ்டர் சீஸ்ன்னு நினைக்கிறேன், பேரெலாம் தெரில. அவனை கொன்னா அவன் ஒரு இடத்த ஓப்பன் பண்ணுவான், அது ஜாம்பிஸோட இடம்னு நினைக்கிறேன். ஜாம்பியை கொன்னா சயின்டிஸ்ட்டு பக்கம் போக சொல்லுவான். சயின்டிஸ்ட்டை கொன்னா அவன் பேக்கர், அதாவது சயின்டிஸ்டோட அண்ணன், அவன் பக்கம் போக சொல்லுவான். அவனை கொல்லலான்னு போனால் இன்னொருத்தன் ஏவி விடுறான் பேக்கரை கொன்னா. எல்லாம் பாஸ் ஃபைட்டு போக போக சத்தியமாக இந்த வந்துடுச்சு கைஸ், சத்தியமாக கஷ்டமாக இருக்கும். இந்த இவன் தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறான்னா, இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது, ஒன்றும் உண்மையாக ஆகணும், இது வந்து கரெக்டாகணும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பராகணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. எல்லோரும் இப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம கோழி வந்துட்டாப்புல, கோழி பறக்குது தக்கச்சான். கோழி அழகாக இருக்கே, வாங்க போய் அடித்து முடிப்போம். அந்த கோழியை கொண்டா நமக்கு அதோட கறியும் அரைக்கலாம். அதோட கறி அரைச்சா மேபி கோழி கறி, சிக்கன் லெக் பீஸ் கிடைக்கும். அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் முட்டை, அது பச்சை கலரில் இருக்கல, அந்த மாதிரி முட்டை கிடைக்கும். என்னமோ சொல்ல வரேன் இல்லை, என்னென்னு பார்ப்போம். ப்ளே ஆகணா போடா மூதேவி, எத்தனை தட்டி நான் வீடியோ போடுறது. சாரி கேஸ், மூதேவின்ட்டேன். தம்பி என்ன பார்க்க ஆளுலாம் செம்மையாக இருக்கீங்க, என்ன கத்தியை தூக்கிட்டு போகிறாப்புல, ரொம்ப தூட்டுறாப்புல தம்பி. வாங்க கோழியை போய் முடிப்போம். தம்பி வாங்க, எங்கே இருக்காப்புலையா, வாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலர் மேஜிக் ஷோ. கோழியோட இதா கைஸ் பண்ண இது என்னது, ஹார்வெஸ்ட்டா அப்படின்னா? அதில் இருக்க பழம் நினைக்கிறேன், நான் எடுக்கல. வாங்க போவோம். இப்போதைக்கு நம்மகிட்ட 560 ரூபா இருக்குது. 3000 ரூபா கிட்ட வாங்கினாதே பெஸ்ட்டு குவாலிட்டி கன்னே வாங்க முடியும். இந்த ஃப்ரீ ஃபயரில் எம்பியா, அது எம்பின்னு தான் நினைக்கிறேன், அந்த கன் தான் வாங்க முடியும். ஓகே வாங்க போவோம். இந்த கோழி மிஸ்டர் கோழி எப்படி இருக்காரு? ஐயோ, இந்த கோழி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாப்புல, ஒன்றும் இதாக மாட்டாப்புல, கொஞ்சம் கிட்ட வந்து அடிப்பாப்புல, அப்புறம் முன்னாடி வருவாப்புல, உருண்டு வருவாப்புல. கோழி உருண்டு வந்து பார்த்துருக்கிறீங்களா? அதிசயம். சிக்கன் பார்த்துருக்கீங்களா? சிக்கன் அதான் நம்ம கோழி வந்து ரொம்ப டிசிப்ளினான அளப்பில். இவர் முன்னாடி வருவார், நெருப்பு கக்குவார், மூட்டு போயிடுவார், அவ்வளோதான் முடிஞ்சு. இருங்க கோழியை அடித்து முடிச்சுட்டு பேசுவோம். விடிஜியை பற்றி பாடுறதுக்கு புராணமே கட்டலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு கமெண்டில் உங்கள் சப்போர்ட் வேணும். அப்புறம் இந்த மாடு காதில் ஒரு சாவி இருக்கும், அந்த சாவியை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது எலியோட இடத்துக்குள்ளே போகணும். அந்த எலி ஒரு இடத்த ஓப்பன் பண்ணி விடுவோம். அந்த இடத்துல ஜாம்பி தலைவர் இருப்பான். அந்த ஜாம்பி தலைவர் மண்டையில் எத்தனை காய்கறிங்கிறீங்க, எண்ணிலடங்கா காய்கறிகள். என்னமோ காய்கறி கடை வச்சுருக்க மாதிரி இருக்காங்க எல்லோரும். அதை சொல்ல பேண்டேஜ் போட்டுக்குவோம், கோழியை தூக்கி அடிப்போம். கோழி நம்மளை தான் எரியான். ஏன் தூரத்தில் சுட்டாலே கோழிக்கு பாவம், எங்கேருந்து சுடுறாயின்னு தெரியல. தான்ட்டால வெல்கம் டு கிரேட் கிரிகாலர் மேஜிக் ஷோ மிஸ்டர் கோழி. என்கிட்ட வேணுக்குன்னு வர நீ அந்த முடிக்கிற மாதிரி சிங்கிளாக நின்று முடிக்கிற மாதிரிங்க அந்த கோழியை. அரை நேரமாக அவங்க அடிச்சிருப்பாங்க, சிங்கிளாக நின்று முடிக்கிறேன்னு சீன் போடக்கூடாது, அதெல்லாம் வேறு விஷயம். சரி வாங்க விளையாடுவோம். மனசு கஷ்டமாக இருக்குது, நேற்று பண்ண சொல்கிறீங்க. போட்டு சாவு, ஓ மரணம் என் கையில் தான், இது கட்டளை இல்லை சாசனம். வயல வர மாட்டேங்குது. சரி ஒரே அடி சாவு சொன்னோன்னா இல்லையா, பட்டுன்னு போட்டால் பொட்டுன்னு போயிடுவேன்ட்டு. ஓகே. ஐயோ நைட் ஆயிடுச்சு. இன்னொரு இது ப்ளூ பிரிண்ட்டு நினைக்கிறேன். அதனால் நம்ம கைக்கு எடுக்க வராது, என்ன பக்கு, என்ன சூழ்நிலை, என்ன பண்ணுறது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க, அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். கமெண்ட் அடிங்க, ப்ரோ இப்படிலாம் இருக்குது, இது தப்பாக இருக்குது, கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுறது, சப்ஸ்கிரைப் வாங்கணும். என்னடா பேச விடுங்கடா. ஐயோ இவனுங்களாம் வச்சுக்கோன்னா இந்த டேங்க் சாம்பிதே ரொம்ப ஹெல்த் வச்சு சுற்றுறான். நிறைய யூடியூபர்ஸ் அந்த பாய்சன் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த மகுடி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு ஊதுனா பாய்சன் ஏறிக்கிச்சு அவங்களுக்குலாம். பாய்சன் ஏறி கொஞ்சம் கழிச்சு அவங்கள செத்துட்டாங்க. ஆனால் பாஸுக்கிட்ட அது ஒர்க் ஆகலை. வீடிச்சு கூட வச்சுருந்தாரு, ஆனால் அது எங்கே விற்கிது எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. கடை பக்கெட்டு போனாலே பேண்டேஜ், லேம்ப்பு, கத்தி, அதுவும் காய்கறி கத்தி, இதை வச்சு நான் என்ன பண்ணேன். அப்புறமா கட்ட மாதிரி இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணேன், அதை வச்சு அடித்தா பாஸ் ஃபைட்டெல்லாம் விளாட முடியாது அதை வச்சு.
என்ன பண்ண நம்ம சகுனம். எனக்கிட்டமோ மாடு சண்டை நாளைக்கு வந்துடும். எப்போ வந்துடும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். இந்த வந்துருச்சுல சொன்னோம்ல. அவன் என்ன சொன்னான்னா இந்த சீரம் ஒர்க் ஆகிடுச்சு, அதாவது அந்த கெமிக்கல் ஒர்க் ஆகிடுச்சு, ஆனால் அவன் ரொம்ப யூஸ் பண்ணிட்டானா. ஓகே, இந்த மாடு இருக்குது, மாடு பிடி மாடு, ஜல்லிக்கட்டு விளாட போகிறோம், ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். என்னடா வாடி வாசல்லேருந்து வந்தாலே தெரிக்கிறாயிலே. வாங்க ஜல்லிக்கட்டு விளாடுவோம் மக்களே, ஜல்லிக்கட்டு விளாடுவோம், மாடு பிடி மாடு ஆக்குறோம், மாடு பிடி மாடுனா வருது இல்லை, அதை தோக்கடிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். என்னடா ஆடுறாங்க பாருங்கள், எல்லோரும் ஒரே மாதிரி ஆடுறாங்க. டிங்கிட்ட கான் கையை பாருங்கள், ஒரே ஆடு. இந்த கோழியை வந்து முட்டை கிடைக்கும், முட்டை, இந்த முட்டை இதுதான் அந்த முட்டை. இது வந்து ரேடியேட்டிவ் முட்டை. இந்த ரேடியேட்டிவ் முட்டையை போட்டால் வந்து சமைக்கலாம், ஆனால் சமைச்சா கெமிக்கல் ஆயிரும். இந்த சிக்கன் லெக் பீஸ்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த முட்டையை போட்டு சமைச்சோம்னா மக்களுக்கு கொடுத்தோம்னா மக்களுக்கும் ரேடியோ ஆக்டிவ் வருவாங்க, அதாவது விஷம் மாதிரி கிட்டத்தட்ட. ஆனால் நம்ம இந்த கேமோட டைட்டிலே என்ன சொன்னாங்கன்னா ஊரை காப்பாற்றுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம சகுனம் நல்லா இருக்குது. தேவனே அருள் புரிவாயாக சொல்லிட்டு கிளம்புங்க. நம்ம சேனல் பேர் SNK கிங்டம், இப்போ தான் ஆரம்பிக்கிறியாடா அப்படின்னு சொல்லுங்கள். வெல்கம் டு SNK கிங்டம். இன்டர்வியூ நல்லா இருக்கா இல்லையா உண்மையை சொல்லுங்கள். வெல்கம் டு SNK கிங்டம். இந்த கிண்டத்துக்குள்ளே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நைட் நேரத்தில் உங்களுக்காக கண் முழிச்சு வீடியோ போட்டுக்கிறீங்க. ப்ளீஸ். கன்று பார்க்க ரிவால்வர் மாதிரி இருக்குது, ஆனால் சுடுங்கங்கிற பக்கத்தில் பிஸ்டல் மாதிரி இருக்குது. என்னடா விளையாட வைக்கிறீங்களா இல்லை என்னண்ணா அண்ணா ரங்கா ஜோக்கா? சுடு சாவு. மாடு பெருசாக எதுவும் பண்ண மாட்டாப்புல, நேராக போவாப்புல, அப்புறம் குதிப்பாப்புல, அவ்வளோதான். அடி 180 மாதிரி இருக்கும். ஆனால் மாடுக்கு ஒவ்வொரு பாஸுக்கும் எழுத்து கொஞ்சம் கம்மியாக குறையும். அதாவது கோழியை வந்து எப்படி ரிவால்வர்லேயே போட்டோமா, ஆனால் இவனை வச்சு நாங்கள் 3 பேர் ரிவால்வர் தான் சுட்டுக்கிட்டு இருக்கோம். கேம் ஸ்டார்டிங்கில் 4 பேர் தான் இருந்தோம். ஒரு இடத்துல ரிவால்வர் பார்த்தோம்ல, அது இவனுட்டுதேன். 3 பேர் சுட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவனுக்கு வந்து எழுத்து குறையலை. பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட ஆளாக இருக்காப்புலன்ட்டு. தான் குதிக்கிறாப்புல பாருங்க, ரொம்ப சிரிப்பாக இருக்கல. இப்போ நான் எதுக்கு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தோம், அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. டே 5 வந்து 2 3000 எல்லாம் சாப்புகளால் ஆயிடுவாங்க. நேற்று நைட்டு ரொம்ப சம்பவம் பண்ணியிருக்கோமோ, நிறைய ஜாம்பிஸ்லாம் கிடக்காங்க. அதுவும் நிறைய டே 5 வந்து நிறைய ஜாம்பிஸ் சுற்றுறான். எவனாச்சும் ஒருத்தர் சாப்பிட்றானா இல்லையான்னு பாருங்க. பாங்க எல்லா வீடு ஆக போகுது, பார்த்துக்கோங்க. சூப்பர். இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்காக டே 5 காத்து கொண்டிருக்கிறது. மிஸ்டர் மாடு அது வரைக்கும் சாவவே மாட்டார். வேணுக்குன்னே உயிரோடு இருந்து வெறுப்பேற்றுவார். இவனை கொன்று எங்களுக்கு தான் சுட்டு ரீலோடு பண்ணி எங்களுக்கு வெறுப்பாகுது. ஏன்னா ரீலோடு பண்ண முடியல. இந்த ஸ்ப்ரிண்ட், அதாவது ஓடுற வேகம் அதுவும் குறையுது. அதாவது தெம்புங்க மேலே ஓடுற முறை இழைச்சிக்கிச்சா அந்த ஸ்டாமினா இல்லை. நைஸ். இந்த வந்துருச்சுல டே 5 ப்ளஸ் பிளட் மூன்னா சாப்பிடலாம் கொண்டலாம். பிளட் மூன் ப்ளஸ் நிறைய ஜாம்பிஸ் ப்ளஸ் நம்ம பாஸ் ஃபைட் ப்ளஸ் செத்து போன ஃப்ரெண்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மொக்கை. கேம் பிடிக்குச்சு. ஆனால் எழுத்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அந்த ஜாம்பிஸ் வந்து வெறுப்பேற்றுறானுங்க. அவனுங்களால எதாவது அடிக்கிறான். இல்லை ஏட்டா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வருவீங்களாடா, உங்கள் வருகையெல்லாம் அப்புறமேல காட்டுங்கடா. இஸ் மை ஃபஸ்ட் கில். நோ 1000 கில் பண்ணியிருக்கோம். அதில் இது 2வது 1001 வச்சுக்கலாம். இப்படி தான் பிழைக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ண கைஸ், மாடுக்கு என்ன இழுத்து இப்படி குறைக்கிறாங்க. நம்ம கூட அவ்வளோ குறைச்சிருக்க மாட்டோம் போல். என்னடா பேச விட்றா. செத்துறா கைஸ், எவனோ செத்துறான். கன்ஃபார்ம் செத்துட்டான். தக்குச்சான். ஐயோ, அவன் செத்துட்டான்னு இவ்வளோ சந்தோஷப்படுறியான்னு கேட்டால் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம முன்னாடி சீன் போட்டானுங்களே, சாவுடே நம்மளே சுட்டு கொண்டுருமா பசங்களுக்கு எல்லாரையும். சுட்டாலும் சொல்ல முடியாது. சரி கைஸ், இந்த வீடியோ பார்த்துக்கிறதுக்கு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் கூரை மேலே போயிட்டான். இவன் ஒரு கீ வச்சுருப்பான், அதை வச்சு நம்ம எலியை எடுத்துக்க போகலாம். அந்த எலி கூட்டமாக இருப்பாங்க. இருங்க ஒன்று முடிச்சிடும். அவ்வளோதான் முடிஞ்சு. சரி கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துக்கிருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாடை கொண்டுட்டோம். சரி கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேய் உனக்குலாம் அந்த மாடை கொடுக்கவே மாட்டேன்டா, ஓடிப்போடா. அப்பானுக்கு எப்போ சாத்தா